ஆஃபீஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு பாப்பா வந்து பிக்கப் பண்ண கிளம்பிட்டேன். செம்ம வெயிலுங்க, அப்படியே உச்சி வெயில் கொளுத்துது. 3:00 பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ பிக்கப் பண்ண போனால் செம்ம வெயில். அம்மா வெயில் கொளுத்துதுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை எப்போயுமே கொடை கொண்டு போவேன் நான், மழை பெய்யும் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி பார்த்தா பயங்கரமான வெயிலுங்க. அப்படியே பிள்ளையே அப்படி நொந்து நூடுல்ஸ் ஆகி வந்துட்டு அம்மா ஒரே வெக்கையாக இருக்குமா வெக்கையாக இருக்கேம்மான்னு சொல்லிட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, நமக்கு சன்லைட்டும் அவசியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனேம்மா வெக்கையாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் பாவமாக இருந்துச்சு பார்க்கவே. சரி ஓகே தான் சொல்லிட்டு அவளை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் எழுத உட்கார வச்சாச்சு. ஏன்னா நேற்றெல்லாம் வந்து மேடம் வந்து ஈவினிங் 6க்கு தூங்கி அடுத்த நாள் காலை 8 மணிக்கு தான் எழுந்திரிச்சாங்க. ஹோம்ஒர்க்கு எல்லாம் ரொம்ப அவசர அவசரமாக இன்றைக்கி மார்னிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி வந்தோடனே வந்து உட்கார வச்சு எழுத வச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் வந்து ஸ்லாண்டிங் லைன் தான் கொடுத்துருந்தாங்க. அதை உட்காந்து அவள் அழகாக பிடிச்சி அக்யூரேட்டாக போட்டுட்டாங்க. டே எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் அவளை அப்ரிஷியேட் பண்ண அவள் பயங்கர ஹாப்பியாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. தேங்க்யூமான்னு சொல்லிட்டு அழகாக வந்து போட்டுட்டு இருந்தா. மொத்தம் 3 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. 3ல் வந்து இது செகண்ட் ஹோம்ஒர்க்கு. இது அழகாக உட்காந்து எல்லாத்துக்கும் போட்டுட்டா. ஆக்சுவலாக 2 லைன்ஸ் வந்து ஸ்கூலே எழுதி வச்சுருக்காங்க. அடுத்த 2 லைன்ஸ் வந்து வீட்டில் எழுதணும். அப்புறமா எம்டி பாக்ஸ்லையும் அவள் ஸ்லாண்டிங் லைன் போடணும். அது கொடுத்துருந்தாங்க. இன்னொரு ஹோம்ஒர்க் என்னென்னா கரெக்டாக எங்கே இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணி அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் வந்து கலரிங் பண்ணணும். அதனால் அழகாக கிக்க சொன்னான், இது ஏவா, எஸ்மா, அது ஏவா, நோமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லாத்துக்கும் அவளே தான் ஆன்சர் பண்ணா. அப்புறமா அவள் மார்க் பண்ணதுக்கப்புறமா கலர் பண்ண வச்சு அவளே பிடிச்சி அழகாக கலர் பண்ணிட்டா. இந்த ஏஜில் இந்த மாதிரி கலர் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஹோம்ஒர்க்கே வந்து ஆக்டிவிட்டி மாதிரி தான் கொடுக்குறாங்க. அதனால் அதையும் அழகு போல் முடிச்சிட்டா. அவள் முடித்தோடனே வந்து அதுக்குமே வந்து ஒரு லஞ்சை வச்சுருப்பா. வந்தோடனேம்மா பசிக்குதுமான்ட்டுன்னு. செம்ம வெயிலுமா ஜூஸ் வேணும்னு சொன்னால் சரி ஒரு மேங்கோ இருந்துச்சு நல்லா பழுத்த பழம். சரி ஓகே ஸ்மூத்தி மாதிரி போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதுதான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஜஸ்ட்டு மாங்காவோட தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டணும். அப்புறமா கொஞ்சம் ஜில்லான பாலை வந்து பால் நம்ம காய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலே கொஞ்சம் கூலிங் ஆகிடும். ஜில்லான பாலை வந்து ஊற்றிட்டு ஸ்வீட்டுக்கு வந்து சுகர் போடலாம், இல்லைனா வந்து கரும்பு சக்கரை போடலாம். நான் வந்து கொஞ்சம் தேன் இருந்துச்சு, தேன் ஊற்றிட்டு மிக்சியில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா இது பண்ணேன். நல்லா ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. அதை ஊற்றி கொடுத்துட்டோடனே அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. ஆக்சுவலாக அவளோட கப்பு வந்து குட்டி கப்பு, இதில் தான் பால் குடிப்பா. அதை எடுத்து அழகாக அவள் சாப்பிட்டுட்டு இருந்தான். அம்மா நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கா. மாம்பழம்னா போதுங்க, டெய்லியும் வந்தோடனே ஈவினிங் மாம்பழம் தான் சாப்பிடுவா. ஓகே சீசன் ஃப்ரூட் இப்போ தானே சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நாங்கள் அவளுக்கு அதை கொடுத்துருவோம். அவளும் அளவுக்குள்ள சாப்பிட்றா. அவளுக்கு செட் ஆகிடுச்சு. சிலருக்குலாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. டெய்லியுமே மாம்பழம், ஒரு மாம்பழம் 2 மாம்பழம் சாப்பிடுவா. செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஸ்மூத்தி கொடுத்தோன்னே அதையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி குடித்தா. நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு என்னமோ இந்த மாம்பழமாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். சரி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு பண்ணப்போ அவளுக்கு அது கொஞ்சம் இஷ்டமாக இருந்துச்சு. கரெக்டாக ஒரு குப்பு குடித்தா. அதுக்கு மேலே வேணாமான்னு சொல்லிட்டா. இப்படி தான் எனக்கு இதே போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ ஆல்.